பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. என்னுடைய பேர் சவுந்தரராஜன். நான் அடிப்படையில் ஒரு விவசாய பட்டதாரி. 1974 முடிச்சுட்டு 4 வருஷம் கவர்மெண்டில் வேலை பார்த்துட்டு வங்கியில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக பணியில் சேர்ந்து 2012 ரிட்டையர்ட் ஆனேன். எனக்கு விவசாயத்தில் ஆர்வம் உண்டு. மோரோவர் நான் விவசாய பட்டதாரினால் எங்களுடைய மூதாதையரிடம் எனக்கு கிடைச்ச பங்கு நிலத்தில் விவசாயத்தை பண்ணி என்னுடைய ஓய்வு காலத்தை நல்ல முறையில் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதாவது என்னுடைய தோட்டம் இப்போ நம்ம நிற்கிறது ஒரு 14 ஏக்கரு. அதில் நான் மேஜராக எலுமிச்சை, தென்னை, மாவு, மல்லிகை இந்த பயிர்களை நான் பயிர் செஞ்சிகிட்ருக்கிறேன். எங்களுடைய கிராமம் மெயினாக மானாவாரி குளத்தை நம்பி இருக்குது. மழை பெஞ்சால் தண்ணி நல்லா செழிப்பாக இருக்கும். அதனால் நான் சொட்டு நீர் பாசனம் மூலமாக தான் விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இது நான் ஒரு 30 வருஷத்துலேயே ஆரம்பத்திலே தொடங்கிட்டேன். நான் ரிட்டையர்ட் ஆகும்போது எல்லாம் நல்ல மரமாகி பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. இதில் எலுமிச்சை தான் அதிகம். ஏன்னா எங்களுடைய ஏரியா எலுமிச்சை பெல்ட்டு, கடையான், புளியங்குடி இதெல்லாம் எலுமிச்சை பெல்ட்டுனால இங்கே நானும் எலுமிச்சையில் இறங்கினேன். முதல்ல ஒரு 800 மரங்கிட்ட போட்டிருந்தது. இப்போ மழை குறைவுனால சில மரங்கள் பட்டு போன பிறகு இப்போவும் மரம் நிற்கி எங்களுக்கு மார்க்கெட்டிங் கடையும் இங்கே எங்களுடைய கிராமத்தில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். அங்கே கொண்டு எலுமிச்சையை கொண்டு போடுறேன். நல்ல இதுக்கு சீசன் கோடை காலம் சொல்கிறோமே, அந்த கோடை காலத்தில் இதுக்கு நல்ல விலை இருக்கும். போன வருஷமெல்லாம் ஒரு பழம் 5 ரூபா நானே கொடுத்தேன். இங்கே எண்ணிக்கை பேசிஸில் தான் எலுமிச்சை எடுக்கிறாங்க. இப்போது ஒரு மரம் சாதாரணமாக 500 ரூபாய்க்கு குறைவு இல்லாமல் காய்ப்பு கொடுக்கும். நல்ல விலை இருந்ததுன்னா 1000 ரூபா வரையும் காய்க்கும். அப்போ அது ஒரு வருமானம். தென்னை ஒரு 100 தென்னை போட்டிருக்கேன். தென்னையிலையும் அதிக வருமானம் இல்லாட்டாலும் அதுவும் ஓரளவு ஒரு வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா தென்னைக்கு அதிகம் தண்ணி தேவை. அடுத்தது மாவு போட்டிருக்கேன். மாவுலும் பல வெரைட்டி போட்டிருக்கேன். இங்கே மாவு பெரும்பாலும் கறிக்கு உபயோகித்து தான் வாங்குறாங்களே ஒழிய பழத்துக்குன்னு போகிறதில்ல. அதனால் அதனுடைய விலை 10 ரூபா கிலோ அந்த மாதிரி தான் போகுதே ஒழிய அதிக விலைக்கு போகிறதில்ல. பட் அதுவும் ஒரு 50-70 மரம் கிடக்கு. அடுத்தது மல்லிகை போட்டிருக்கேன். அது இப்போ கடைசியாக போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி பல விவசாயம் பண்ணால் தான் விவசாயத்தில் நமக்கு ஓரளவு லாபகரமாக கொண்டு போக முடியும். ஏன்னா இது ஒன்று விலை கம்மியாக இருக்கும்போது இன்னொன்று விலை கூட இருக்கும். மல்லிகை போட்டிருக்கேன். மல்லிகை 2400 கன்று போட்டிருக்கிறேன். அதில் போன மாதம் ஒரு நாள் பூ மட்டும் எனக்கு 1000 ரூபாய்க்கு மேலே விற்றுருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கிலோ 6000 வரையும் போச்சுது. இது பூக்கிற காலம் பிப்ரவரியில் ஆரம்பிக்கும். அக்டோபரில் கவாத்து பண்ணி விடுவாங்க. அதுக்கு பிறகு அது பூக்க தொடங்கும். இதுக்கு மார்க்கெட் எங்களுக்கு சிவகாமிபுரம்னு ஒரு 5-6 கிலோமீட்டரில் இருக்குது. அவங்க காலையில் ஆட்டோவில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அல்லாமல் அதுக்கு பிறகு நம்ம பூ கடந்து பிறக்கணும்னா 11 மணிக்கு கொண்டு கொடுத்தாலும் போதும். மாதம் கரெக்டாக அவங்க கம்ப்யூட்டர் ஷீட்டில் போட்டு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ விலைக்கு நம்ம பூ போயிருக்குன்னு காணிச்சு நமக்கு பணம் வந்துடும். அப்போ இது அல்லாமல் நம்ம விவசாயத்தை மட்டும் நம்பி இல்லாமல் வேறு இது செய்யணும்னு சொல்லி ஒரு பிராய்லர் போட்டேன். பட் பிராய்லர் எனக்கு ஒரு பெரிய லாபமாக தெரியல. ஏன்னா பிராய்லர் நம்ம கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் தான் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதில் பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்காங்க. அவங்களுடைய ஹோல்டு தான் நம்ம இருக்கிறோம். அவங்க குஞ்சு சப்ளை பண்ணாலும் உண்டு, சப்ளை பண்ணலைன்னா நம்மளால் நடத்த முடியாது. ரெண்டாவது அந்த பிராய்லர் நமக்கு நிறைய நோய் வருதுனால நம்ம தனிப்பட்ட முறையில் நடத்தும் கஷ்டம். இந்த ஷெட்டில் தான் ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டிருந்தேன். அதனால் இப்போ அதை நிறுத்திட்டு இப்போ நான் நாட்டுக்கோழி வளர்க்குறேன். நாட்டுக்கோழி இப்போ நாட்டுக்கோழின்னு சொல்கிறது அதையும் சிலர் கலர் பிராய்லர்னு சொல்லுவாங்க. அதையும் இதே மாதிரி ஷெட்டில் போட்டு அதுக்கு உண்டான தீவனத்தை கொடுத்து அதனுடைய முட்டையை விற்கிறாங்க. நீங்கள் அதை மார்க்கெட்டில் பார்த்துருமே ஒரு சிவப்பு கலர் முட்டை இருக்கும். அது நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி விற்கிறாங்க. பட் நான் வளர்க்குறது பியூர் நாடுன்னு சொல்லும்போது இப்போ பிராய்லர் உங்களுக்கு ஒரு 30 நாள்லலாம் 2.3 கிலோ வரையும் வெயிட் வந்துடும். இது அப்படி கிடையாது. இது 4 மாதம் ஆனாலுமே ஒரு 150 கிராம் தான் வெயிட் இருக்கும். ஆனால் இதுக்கு மார்க்கெட்டில் நல்ல டிமாண்டு. ஏன்னா இதனுடைய முட்டைக்கும் கோழிக்கும் நல்ல டிமாண்டு. இது நான் வைக்கிறது ஒரு சேவல் கிலோ 300 ரூபா வச்சு வைக்கிறேன். ஒரு சேவல் ஒரு 6-7 மாதத்தில் 2 கிலோ சாதாரணமாக வந்துடும். அப்போ 600 ரூபா எனக்கு கிடைக்கும்.
அதே நேரம் மற்ற பொட்டைக்கோழின்னு சொல்லும்போது கிலோ 350 வரையும் போகுது, அதுவும் கிட்டத்தட்ட 450 ரூபா வரையும் போகுது. நாட்டுக்கோழி முட்டைன்னு சொன்னால் சில இடத்துல கடையில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா 15 ரூபா வரையும் விற்கிறாங்க. என்கிட்ட வந்து ஃபார்ம் கேட்டில் என்னுடைய கடையில் கொண்டு கொடுத்தோம்னா 10 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. லோக்கல்னால் நான் 13 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இது வந்து உங்கள் பிராய்லரை விட நல்ல லாபகரமானது. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 250 கோழி வளர்த்தீங்கன்னா ஒரு கோழி வந்து நீங்கள் கன்சர்வேட்டிவ் பேசிஸில் போட்டாலும் வருஷத்துக்கு 50 முட்டை விடுதுன்னு எடுத்திங்கன்னா 230 கோழி வந்து கிட்டத்தட்ட 12,500 முட்டை விடுது. 10 ரூபா வச்சுக்கிட்டாலும் 1,25,000 250 கோழியில் கிடைக்கும். இது அல்லாமல் நீங்கள் கோழிகளை கழிக்கிற அதையும் விலைக்கு விற்கலாம், சேவலை கழிக்கலாம். அப்போ அது மாதிரி வருமானம் வந்து அதனுடைய ஃபீட் காஸ்ட்டை வந்து கவர் பண்ணிடும். அப்போது இந்த 1,20,000 வந்து உங்களுக்கு இந்த கோழிக்கு ஷெட்டே போட வேண்டாம். இது மாதிரி நம்ம தோட்டம் இருந்ததுன்னா காலையில் திறந்து விடணும், சாயங்காலம் அடைக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி அந்த கோழி குஞ்சுகளை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம், விலைக்கு வாங்க வேண்டியதில்லை. அதாவது ஒரு முட்டையை 10 முட்டை நீங்கள் அடை வச்சிங்கன்னா 5 குஞ்சு வரையும் கோழி உங்களுக்கு வந்து நிச்சயமாக கோழி ஆயிரும். அப்போ உங்களுக்கு எந்த விதமான நஷ்டம் இல்லாமல் ஈஸியாக அதிக செலவு இல்லாமல் அதிக உழைப்பு இல்லாமல் வரக்கூடியது வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு. இப்போ அது நான் வந்து 100 கோழிக்கிட்ட வச்சுருக்கிறேன். அதில் கவனிக்க வேண்டியது அதுக்கு வந்து கொடுக்கக்கூடிய வேக்சினேஷன், தடுப்பூசி வந்து மறக்காமல் போடணும். நம்ம நாட்டுக்கோழி வந்து பிராய்லர் மாதிரி இல்லாமல் அதிக நோய் அதை தாக்குனாலும் அதுக்கு ரெசிஸ்டன்ட் உண்டு. பட் அதில் மேஜர் டிசீஸ் வந்து ராணிக்கட் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து 6 மாதம் கூட கட்டாயம் வேக்சினேஷன் போடணும். அது நம்மளும் போட்டுடலாம். இல்லைன்னா எல்லா சனிக்கிழமையும் உங்களுக்கு மாட்டாஸ்பத்திரியில் வந்து வேக்சினேஷன் போடுறாங்க. அங்கே கொண்டு போய் நீங்கள் வந்து வேக்சின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதனுடைய மார்ட்டாலிட்டி ரொம்ப குறைச்சிடலாம். அது ஒன்று தான் இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது. அதே மாதிரி சின்ன குஞ்சியாக இருக்கும்போது லசோட்டான்னு ஒன்று இருக்குது, அது கண்ணில் போடக்கூடிய ட்ராப்ஸு, டெட்ராசைக்ளின் பவுடர் இருக்குது. அதையும் நீங்கள் குஞ்சுகளுக்கு கொடுத்தீங்கன்னா 90% வந்து உங்களுக்கு கோழி குஞ்சுகளை கோழியை உற்பத்தி பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க. இதே மாதிரி ஒரு லாபகரமான இது இல்லை. ரெண்டாவது, இது வந்து உங்களுக்கு வந்து குறுகிய பீரியடில் உங்களுக்கு உண்டாக்கலாம். ஒரு கோழி குஞ்சிலேருந்து முட்டையோட ஸ்டேஜுக்கு 6 மாதம் தான். பிறகு அது 1.5 வருஷம் வரையும் முட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆடு வளர்க்கலாம். ஆடு வந்து அடுத்தது. ஆடு வந்து இப்போ வந்து வெள்ளாடு வந்து கிலோ வந்து 800 ரூபா. அந்த அளவுக்கு அதுக்கு ஆட்டுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் வந்து புல்லை உற்பத்தி பண்ணிக்கணும். இப்போ நான் என்ன நினச்சிருக்கோம்னா என்னுடைய இடம் சுற்றி கம்பி வேலி போட்டிருக்கு. அதனால் ஆடு வெளியே போகாது. அதை பார்க்குறதுக்கு தனி ஆள் வேண்டியதில்லை. நீங்கள் புல் வச்சுட்டிங்கன்னா திறந்து விட்டிங்கன்னா அது தன்னால் மேயும். கொஞ்சம் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட், அதாவது கொஞ்சம் கடலை புண்ணாக்கோ இல்லை தவிடோ வச்சு தண்ணி வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ரெண்டாவது அதாவது இது அதுக்கு அப்பப்போ வேக்சினேஷன் கட்டாயம் போடணும். அது போட்டு நீங்கள் வளர்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கோழி மாதிரி ஆடு ஒரு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடியது. ஏன்னா ஒரு ஆடு வந்து நீங்கள் மினிமம் 2 குட்டி ஒரு வருஷத்துக்கு போடும். அப்போ அது வந்து சீக்கிரம் பெருகிடும். அப்போ உங்கள் ஆட்டிலேருந்து வரக்கூடிய குட்டி வந்து உங்களுக்கு எந்த விதமான முதலீடு இல்லாமல் கிடைக்கிறதுனால அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வருமானமாக ஆயிரும். நீங்கள் வந்து எப்பவுமே நம்ம ஒரு விவசாயம் ஆரம்பிக்கும் போது அது மாதிரி பால் மாடு என்ற இப்போ தற்காலம் ஒரு மாடு இருக்குது. அதுவும் பால் வந்து ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 10 லிட்டர் வரையும் கிடைக்கும். பட் இங்கே வந்து இவங்க பாலை எடுக்கிறது வந்து 22 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க, விற்கிறது 30 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க கிராமத்தில். ஆனால் நல்ல சுத்தமான பால். விவசாயம் பண்ணுறதுனால நமக்கு வேண்டிய புல்லை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம். அதனுடைய தீவன செலவை குறைக்கிறதுனால நமக்கு அதுலேயும் ஒரு வருமானம் வரும். அப்போ என்னையை பொறுத்தவரை இது வந்து வாரம் எனக்கு பணம் வந்துடும். கோழி வந்து எப்படியும் டெய்லி முட்டை வந்துக்கிட்டு இருக்கோம். டெய்லி அது ஒரு நமக்கு அது தின வருமானம், இது வார வருமானம். எலுமிச்சை வந்து இதுவும் வருஷந்தோறும் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ அது ஒரு வருமானம். பூ வந்து உங்களுக்கு வந்து இப்போ பிப்ரவரி மாதம் அது உற்பத்தியோட மழை காலம் வரையும் பூக்கும். ரெண்டாவது எங்களுக்கு வந்து இதுக்கு உண்டான மார்க்கெட்டு பக்கத்தில் இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜ். அதாவது நமக்கு என்னைக்குனாலும் நம்ம விவசாய உற்பத்தியை செய்யும்போது நமக்கு உற்பத்தி செய்கிற பொருளை மார்க்கெட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அடுத்ததாக இது மல்லிகையிலேருந்து எப்படியும் அதுவும் மாதம் அது ஒரு பணம் வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பப்பாளி நிற்கும். அதுக்கு வந்து அதிக பராமரிப்பு தேவையில்லை. நல்ல ஒரு லாபகரமானது. யாரும் இதை வந்து கமர்ஷியலாக பண்ணலை. எல்லா விவசாயத்தை விட அது வந்து பெஸ்ட்டு விவசாயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து பெரிய பராமரிப்பு இல்லை. அதை தாக்கக்கூடிய ஒரே பூச்சி வந்து இந்த மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணால் வேறு அதில் ஒரு பெரிய இதில் நீங்கள் சாதாரணமாக எல்லா தோட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா 1-2 பப்பாளி நிற்கும். பெரிய பராமரிப்பு இல்லாமல் நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கும். அது வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் மட்டும் ஏற்பாடு பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு பயிர். ஏன்னா ஒரு மரம் வந்து
50 கா காய்க்கட்டும்னு வச்சுடுங்க. ஒரு சின்ன கால்குலேஷன் 50 கா. 50 கான்னு சொல்லும்போது ஒரு கா வந்து மினிமம் 2 கிலோ இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் 50 ரூபா, எங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் மெட்ராஸில் கிலோ 70 ரூபா. நீங்கள் வந்து உங்களுக்கு 10 ரூபா கிடைக்குன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு 25 கா காய்ச்சிதுன்னா 2 கிலோ வெயிட்டுன்னா 50 கிலோ ஆச்சு. 10 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட 500 ரூபா ஆச்சு. 200 மரம் போட்டால் என்னாச்சு? 1,00,000 ரூபா ஆச்சு. என்னுடைய பெயர் ரவிக்குமார். நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், ஒரு செடி நன்றாக வளர வேண்டும் என்றால் அதற்கு இன்றி அமையாததாக தேவையானவை என்னவென்றால் ஒரு 5 காரணிகள் ஆகும். முதலாவதாக சூரிய ஒளி, இரண்டாவதாக காற்று, மூன்றாவதாக நீர், நான்காவதாக மண், ஐந்தாவதாக பூச்சி மற்றும் நோய் பாதுகாப்பு. இந்த 5 காரணிகளும் ஒரு நல்ல சரியான விகிதாச்சாரத்தில் இருந்தால் நமக்கு பயிர்களில் இருந்து கிடைக்கும் மகசூல் மிக மிக அதிகமாக இருக்கும். அந்த மகசூலில் இருந்து கிடைக்கும் வேளாண் பொருட்களின் தரமும் மிக மிக நல்லதாக அமையும். இந்த பசுங்குடிலிலே ஒரு பக்கத்தில் 2 மின்விசிறிகள் பொருத்தப்பட்டுள்ளது. அதற்கு எதிர்பக்கத்தில் ஒரு தேன்கூடு போல செல்லுலோஸ் என்ற ஒரு பொருளால் ஆன ஒரு பேட் உள்ளது. இந்த பேடின் மீது நீரை நன்றாக பீய்ச்சி குழாய்கள் மூலம் பீய்ச்சி அடிக்கிறோம். பீய்ச்சி அடிக்கும் பொழுது அந்த பேடின் மேல் விழுந்து நீர் அந்த பேடை நன்றாக நனைத்து கொண்டு கீழே வருகிறது. கீழே விழுந்த நீரை சேகரித்து அந்த நீரை ஒரு கலனிலே நாம் சேகரித்து மீண்டும் மறுசுழற்சி முறையிலே நாம் அந்த நீரையே மீண்டும் இந்த பேடுக்கு நாம் அனுப்புகிறோம். இவ்வாறு செய்யும் பொழுது இந்த பேடானது எப்பொழுதுமே ஒரு குளிர்ந்த நிலையிலேயே இருக்கும். அடுத்த பக்கத்தில் உள்ள ஃபேன் என்ன வேலை செய்கிறது என்றால் இந்த பசும் குடில்களில் உள்ள காற்றை உறிஞ்சி தொடர்ச்சியாக வெளியே தள்ளிக்கொண்டே இருக்கும். அவ்வாறு செய்யும் பொழுது என்ன ஆகும் என்றால் உள்ளே அழுத்த குறைபாடு ஏற்படுவதால் வெளியே அட்மாஸ்பியர் என்று சொல்லப்படுகின்ற வளிமண்டலத்தில் இருந்து காற்று இந்த பேடு வழியாக உள்ளே வரும்பொழுது அந்த பேடில் ஒட்டி கொண்டிருக்கும் நீரை ஆவியாக்கி கொண்டு உள்ளே வருகிறது. நீரை ஆவியாக்கி கொண்டு உள்ளே வருவதால் நமக்கு உள்ளே பசுங்குடில்களில் நன்றாக வெப்பம் குறைகிறது. இந்த ஃபேன் பேடு முறையை நாம் பயன்படுத்தும் பொழுது செயற்கை பனி உருவாக்கும் பொழுது ஏற்படும் குறைகள் இதில் இல்லை. இந்த முறையிலே செடிகளினுடைய இலைகள் நனையாது, செடிகளினுடைய இலைகளுக்கு மேல் உப்பும் படியாது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு முறையை நாம் உருவாக்குவது செயற்கை பனி உருவாக்கும் முறையை விட கொஞ்சம் செலவு அதிகம் பிடிக்கும். நாங்கள் 2 முறையுமே பயன்படுத்துகிறோம். மிக வேகமாக வெப்பத்தை குறைக்க வேண்டும் என்றால் நாம் செயற்கை பனி உருவாக்கும் முறையை ஒரு சில சமயத்தில் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். பல தருணங்களில் நன்றாக வெயில் அடிக்கும் காலங்களில் குறைந்தது 3 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் வரை தொடர்ச்சியாக நாம் குளிரூட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருப்போம். அது போன்ற தருணங்களில் நாம் ஃபேன் பேட் சிஸ்டத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது நன்றாக நமக்கு தேவையான அளவுக்கு வெப்பத்தை குறைத்து கொள்ளலாம். எப்பொழுதெல்லாம் வெப்பத்தை நாம் குறைக்க வேண்டும் என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் அளக்கும் கருவியை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த கருவியானது ஒரு நாளில் 24 மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் எவ்வளவு வெப்பம் உள்ளே உள்ளது, எவ்வளவு ஈரப்பதம் உள்ளே உள்ளது என்பதை ஒரு சார்ட் மூலம் நமக்கு கொடுக்கும். அதை பார்க்கும் பொழுது ஒரு நாளில் எந்த மாதிரியான தருணங்களில் வெப்பம் அதிகமாகிறது என்பதை நாம் பார்க்கலாம். எப்பொழுதெல்லாம் வெப்பத்தை நாம் குறைக்க வேண்டும் என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் அளக்கும் கருவியை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த கருவியானது ஒரு நாளில் 24 மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் எவ்வளவு வெப்பம் உள்ளே உள்ளது, எவ்வளவு ஈரப்பதம் உள்ளே உள்ளது என்பதை ஒரு சார்ட் மூலம் நமக்கு கொடுக்கும். அதை பார்க்கும் பொழுது ஒரு நாளில் எந்த மாதிரியான தருணங்களில் வெப்பம் அதிகமாகிறது என்பதை நாம் பார்க்கலாம். குறிப்பாக பசுங்குடாரங்களில் எப்பொழுது வெப்பம் மிக அதிகமாக இருக்கும் என்று கேட்டீர்கள் என்றால் மதியம் ஒரு
3 மணியிலிருந்து 4 மணி அளவில் மிக மிக அதிகமாக இருக்கும். நிறைய தருணங்களில் ஒரு 10-11 மணி, காலை 10-11 மணியிலிருந்து நல்ல வெயில் காலங்களில் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வந்து இந்த ஃபேன் பேட் சிஸ்டத்தை நாம் தொடர்ச்சியாக வந்து இயக்க வேண்டி இருக்கும். அடுத்ததாக நம்ம வந்து பயிரை வளர்க்கும் பொழுது வந்து எப்போது வெப்பத்தை குறைக்க வேண்டும், எப்போது காற்றினுடைய ஈரப்பதத்தை குறைப்பது, ஈரப்பதத்தை அதிகப்படுத்துவது என்பதெல்லாம் ஒவ்வொரு முறையும் மனிதர்களை வைத்து செய்வது என்பது மிக மிக கடினம். நாங்கள் இப்போது மனிதர்களை வைத்துத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அது வந்து மிக மிக கடினம். இப்பொழுது இந்த ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு சூழ்நிலையிலே எலக்ட்ரானிக் முறையிலே தானியங்கியாக செயல்படும் இது மாதிரியான ஃபேன் பேட் சிஸ்டங்கள் நிறைய கிடைக்கிறது. அதையும் நாங்கள் வந்து வாங்கி வந்து இங்கே உருவாக்கி கொண்டு உள்ளோம். அதையும் வந்து விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தலாம். இந்த தானியங்கி முறையிலே நீங்கள் வந்து எவ்வளவு வெப்பம் தாண்டக்கூடாது, இவ்வளவு வெப்பத்தை தாண்டினால் ஃபேன் பேட் சிஸ்டம் உடனே வந்து ஆன் ஆக வேண்டும் என்று நீங்கள் ப்ரோக்ராம் செய்து விட்டீர்கள் என்றால் அதுவே தானாக ஆன் ஆகிவிடும். உங்களுக்கு தேவையான அளவு வெப்பத்திற்கு கீழே காற்றினுடைய வெப்பம் குறையும் பொழுது அது வந்து தானாகவே வந்து குறைந்துவிடும். அதே போல் காற்றினுடைய ஈரப்பதத்தையும் நாம் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கட்டுப்படுத்தலாம். காற்றினுடைய ஈரப்பதத்தை பொறுத்தவரை செடி வந்து மிக மிக சிறியதாக இருக்கும் பொழுது நட்டவுடன் காற்றிலே அதிக ஈரப்பதம் இருந்தால் செடி நன்றாக வரும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்று சொல்வார்கள். அந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து ஒரு 90%, 80% அந்த மாதிரி இருப்பது நல்லது. செடி நன்றாக வளர வளர அதிகமான ஈரப்பதம் நல்லதில்லை, நோய் வாய்ப்பு உருவாகும். அந்த மாதிரியான சமயங்களிலே ஈரப்பதம் ஒரு 50லிருந்து ஒரு 60-70 விழுக்காடு இருந்ததுனால் போதுமானது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பும் வந்து தானியங்கி முறையிலே நமக்கு இப்பொழுது சந்தையிலே கிடைப்பதால் அது போன்ற ஒரு தானியங்கி முறையில் இயங்கும் அமைப்புகளையும் விவசாயிகள் வாங்கி நன்றாக பயன்படுத்தலாம். ஏனென்றால் இது எல்லாமே வந்து கேட்கும் பொழுது மிக மிக கடினமானது போன்ற ஒன்று எண்ணம் ஏற்படலாம். ஆனால் இந்த விளைபொருள்கள் நாம் பசுங்கூடாரத்திலே விளையும் விளைபொருட்களை நாம் வந்து ஏற்றுமதி செய்யலாம். இந்த செடிகளை வளர்க்கும் பொழுது, முக்கியமாக தக்காளி செடி வளர்க்கும் பொழுது முக்கியமான ஒன்றை விவசாயிகள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த செடி ஆனது வந்து நன்றாக கவாத்து செய்வது நல்லது. கவாத்து செய்யும் பொழுது ஒன்றை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இந்த செடியானது நடுத்தண்டு மட்டும் இருக்குமாறு வளர வைக்க வேண்டும். நடுத்தண்டு மட்டும் வளர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், கிளைகள் வரும் பொழுது தனியாக ஒரு கிளை இப்படி வந்த பிறகு அதற்கு பக்கத்திலேயே கிளை உருவாகுது தனியாகவே தெரியும். இந்த கிளையை வளரும் பொழுதே நீங்கள் நல்ல கத்திரியை பயன்படுத்தி வெட்டி விடுவது நல்லது. இவ்வாறு வெட்டி விட்டு ஒரு நடுத்தண்டு மட்டும் நேராக வளருமாறு அமைப்பது வந்து மிகவும் நல்லது. அப்பொழுதுதான் நாம் பயிரை நன்றாக பராமரிக்க முடியும். நன்றாக நாம் வரிசையிலே உள்ளே சென்று ஒவ்வொரு தக்காளியை அறுப்பது போன்ற விஷயங்களை எல்லாமே நாம் நன்றாக செய்ய முடியும். இந்த தக்காளி செடியானது சிவம் ஹைப்ரிட் என்ற ஒரு ஹைப்ரிட் செடி. இது வந்து நன்றாக நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்றால் இது ஒரு புதர் போல வளரும். புதர் போல வளர்ந்தால் நம்மால் பராமரிக்க முடியாது. இந்த செடியை நாம் நடுத்தண்டு மட்டும் நேராக செல்லுமாறு அமைப்பதற்கு இந்த கயிறுகளை நன்றாக கீழே கட்டி அந்த நடுத்தண்டை நன்றாக சுழற்றி மேலே கட்டி, ரொம்ப டைட்டாக கட்ட வேண்டியதில்லை, கொஞ்சம் லூஸாக கட்டி விட்டீர்கள் என்றால் அந்த செடி கீழே விழாமல் அதே சமயத்திலே அதில் உருவாகும் தக்காளிகளையும் வந்து தாங்கி பிடிக்கும் ஒரு திறனுடன் செடி நன்றாக வளரும். இந்த பசுங்குடில்களில் பாலித்தீன் போர்வைகள் நாம் பயன்படுத்துவதால் நமக்கு தேவையான அளவு வெப்பத்தை உள்ளே உருவாக்க முடிகிறது. நாம் இந்த பசுங்குடில்களில் பயிரை வளர்ப்பதற்கு தென்னை நார் கழிவை நாம் பயன்படுத்துவதால் தண்ணீரையும் அதே சமயத்திலே உரத்தையும் நன்றாக பராமரிக்க முடிகிறது. மேலும் மண்ணில் நாம் செடிகளை வளர்த்தோம் என்றால் மண்ணிலிருந்து ஒரு விதமான நோய்கள் பயிர்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரியான நோய்களும் நாம் தென்னை நார் கழிவை பயன்படுத்துவதால் மிக மிக குறைகிறது. இது மாதிரி
எல்லா விதத்திலும் நாம் ஒரு பயிரை அதற்கு தேவையான விஷயங்களை கொடுத்து வளர்க்கும் பொழுது பயிரும் நன்றாக வளர்கிறது. பயிர் நன்றாக வளர்வதால் நமக்கு தேவையான அளவு மகசூல் கிடைக்கிறது. நல்ல மகசூல் கிடைப்பதால் நல்ல லாபமும் கிடைக்கிறது. குறிப்பாக விவசாயிகள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மைய அரசும் நம்மளுடைய மாநில அரசும் இணைந்து இது மாதிரியான பசுமை குடில் திட்டங்களுக்கு ஒரு நல்ல அளவிலே மானியத்தை தருகிறது. ஒரு 10 லட்சம் அளவுக்கெல்லாம் மானியம் கிடைப்பது இன்றைய காலகட்டத்தில் எளிது. 10 லட்சம் நீங்கள் 10 லட்சம் லோன் போட்டீர்கள் என்றால் 5 லட்சம் அளவிற்கு அரசாங்கம் உங்களுக்கு மானியமாக தருகிறது. இது மாதிரியான மானியங்களை எல்லாம் பயன்படுத்தி விவசாயிகள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மண்ணில் மறுமலர்ச்சி, வாழ்வில் புது எழுச்சி, மக்கள் தொலைக்காட்சி. மாறும் காலங்களில் மலரும் பூமி இது, இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி.